தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது கேட்க தோணுது. பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய லெவல்ல சுனாமி அடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. அது முடிஞ்ச ஒரு கேப் ஒரு நாள் கூட முடியல. அடுத்த இதுல ஜெயம் ரவி, ரவி மோகன் அவரோட இஷ்யூ. இங்க இந்த வீடியோல அவரை பத்தியோ அவரோட இஷ்யூ பத்தியோ நான் பேச வரல. இங்க முக்கியமா நம்ம இதை பேசணும், இதை நான் தெரிஞ்சுக்கணும். இது பல பேருக்கு இந்த விஷயம் பல பேர் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றதுக்காண்டி நம்ம ஒரு சைக்காலஜியா ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி ஸ்ட்ராங் பண்றது, மென்டலி பத்தி நம்ம நிறைய வீடியோ பேசுறனால இந்த இஷ்யூ நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவர் பேசுற கண்டென்ட்ல அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மாத்திரம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த வீடியோல புதுசா பாக்குறவங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். அவர் ஆரம்பத்திலேருந்து பிடிக்காத ஆளே கிடையாது. ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் சரி ஆணுக்கா இருந்தாலும் அவர் ரொம்ப பிடிக்கும். கமலஹாசனுக்கு அடுத்து நிறைய பேர் இருந்தாலும் ஜெயம் ரவின்றது பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் எல்லாமே பார்த்துருக்கேன். அதில் முக்கியமாக அந்த அடங்கு மர அது எனக்கு ரொம்ப கேட்சிவாக இருக்கும். நிமிர்ந்துன்னல் இந்த மாதிரி நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். அவர் நிறைய படத்தில் பெண்களுக்கு ஆதரவாக தான் நிறைய விஷயம் பேசியிருப்பாரு. சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணுறது நிறைய விஷயம் பேசியிருப்பாரு. முக்கியமாக ரொம்ப பிடிச்ச படம் தனி ஒருவன். அதில் அவர் சொல்கிற இன்ஸ்பிரேஷன், அவர் சொல்கிற அந்த சைக்காலஜி, அதில் ஒரு மைண்டை ரீட் பண்ணுறது, ஒரு எதிரியை எப்படி ஃபேர் பண்ணி அந்த தனி ஒருவன் படம், இப்படி நிறைய விஷயம் அவரோட ஆக்டிங்கில் ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த குரல், அவர் பார்க்குற விதம், அவர் பண்ணுற விதங்கள், அந்த மேனரிசம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவருக்கு இந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் நம்மளுக்குலாம் என்ன தோணும்னா, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பெரிய ஆளுங்க, பணம் இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அவங்க பாட்டு நல்லா இருப்பாங்க அப்படின்றது ஒரு மித்து இருக்கும். எல்லாருக்கும் ஒரு அந்த எண்ணங்கள் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்தது, இருக்கு. ஆனா நம்மளுக்குள்ள ஒன்னே ஒன்று புரிஞ்சிருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் ப்ராப்ளம் இருக்கு. உங்க பக்கத்து வீடு, எய்த்து வீடு, மாடி வீடு, கீழே வீடு, சைடு வீடு, எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா தெருவுலையும் ப்ராப்ளம் இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாரா இருந்தாலும் சரி, பிசினஸ் மேனா இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ப்ராப்ளம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நான் மத்தரம், நம்ம மத்தரம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவர் சொல்றது ஒன்னே ஒன்று எனக்கு புரியுறது என்னன்னா, சரியான நண்பர்கள் கூட வச்சுக்கலையோன்றது எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. நண்பர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வா மச்சான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர். அந்த வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து நம்ம ஒரு கருத்தை சொல்றதோ அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றதோ அது இருக்காது. ஆனா அந்த பெயினை கோ த்ரூ பண்ணியிருக்கிறாரு. அதுலேருந்து வெளியில போத்தரல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் வேற விதமா. ஒய்ஃப் இல்லாம அந்த இடத்துல பேரண்ட்ல நான் ஹேண்டில் ஆயிருக்கேன். அந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்ட்ரீம் நான் போயிருக்கேன். எப்படி அவர் உட்காந்து ஒரு மீடியாவில் உட்காந்து பேசினாரோ, நான் அதை அப்படி உட்காந்து சோஷியல் மீடியாவில் எனக்கு இருக்கிற சர்க்கிளில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. என்னை பற்றி தப்பாக தான் போச்சு. ஆனால் அந்த வீடியோ பண்ணி முடிக்கும் போதே எனக்கு தெரியும் என்னை பற்றி கான்ட்ரவர்சி ஆகுன்றது. அப்போது அந்த மைண்டில் தான் எல்லாருமே உட்காருவாங்க. இது தப்பாகுமா அதெல்லாம் தோணாது. என்ன தலைக்கு மேலே போயிடுச்சு, இனிமேல் என்னன்றது தான் அந்த ஸ்டேஜில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. நானும் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சைக்காலஜியை பற்றி சின்ன வயசுலேருந்து எனக்கு ஊர்னனால என்னால் ஒரு 2 நாளில் எந்திரிச்சு வர முடிஞ்சது. ஆனால் இங்கே அவருக்கு ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவை. எந்த மாதிரி கூட சிம்பிளாக தான். இப்போ அவர் என்னன்னா ப்ராப்ளத்தை அவங்களுக்குள்ள இருக்கிறத அப்படியே மண்டைக்குள்ள டெய்லி ஓட்டிட்டு இருக்கிறாரோன்றது எனக்கு தோணுது. அவங்க பண்ணிட்டு இருக்க புல்லிங், அந்த மீடியாவில் பண்ணிட்டு இருக்கிறத ஃப்ரெண்டை கெனிசாவை பண்ணது அது இதுன்றத சொல்றாரு. ரெண்டாவது அவர் பையனை பார்க்க விடலன்னு அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கி இருக்காங்க. இப்படி நிறைய இருந்திருந்தாலும் அவர் கையில ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இன்னும் இருக்கு. தனக்கு கையில இருக்கிற அந்த கரியரை அவர் சரியான விதத்தில் அவர் லேட்டஸ்டா கூட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுல பெரிய பிரம்மாண்டமா காமிச்சு இந்த மாதிரி படம் பண்ண போறேன், 3 படம் பண்ண போறேன் அப்படின்ற கதெல்லாம் சொன்னாரு. சூப்பர். சில நேரம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன், நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன்னு சொன்னா கண்ணு பற்றுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு கண்ணு பற்றுருக்கு. சினி ஃபீல்ட்ல வேற வழியில மார்க்கெட்டிங் பண்ணாதான் நடக்கும், ரைட்டு. அப்படி இருந்தா தான் ஃபினான்ஷியல் வரும், ரைட்டு. ஆனா அதை ஸ்ட்ராங்கா எடுத்து அவர் போய் அவங்க பாக்குறது என்ன, எல்லாம் அந்த சொசைட்டி ஃபுல்லாவே பணம், பெரிய பேரு, புகழ். இவர் இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து இந்நேரம் கடந்த 10 வருஷமா 15 வருஷமா ப்ராப்ளமா அனுபவிச்சிருக்கேன்றாருல. கடந்த 1 வருஷமா அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு இந்நேரம் ஒரு 3 படம் பண்ணியிருக்கணும். இது என்ன வலியா இருந்தாலும் அந்த வலிக்கு மருந்து அவர் தேடி இருக்கணும். இங்க ஒருத்தனும் எவனும் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாலும் யாரும் உங்க கூட வரமாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது, நான் உழுகணும்னு பார்த்துட்டு இருக்கிற சில
பேர் இருக்கலாம். அது யாருன்னு நமக்கு தெரியாது. நீங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கும்போது உங்க கூட நிக்கிறவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பணத்துக்காண்டி நிக்கிறாங்களா, நம்மளை தேத்தணும்னுக்காண்டி நிக்கிறாங்களா, நம்ம மேல அக்கறையில நிக்கிறாங்களான்றது தெரிஞ்சிருக்கும். ஆனா இவர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப எல்லாமே சப்போர்ட் வரலாம். ஆனா இப்ப அவர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, இங்க வந்து ஜெயிக்கணும்ன்றது மத்தவங்களுக்காண்டிலாம் இல்ல, பணம் சம்பாதிக்கிறாண்டி இல்ல, உங்களைய சப்போர்ட்டா இருக்கிற உங்க பாசிட்டிவ் எனர்ஜியை நெகட்டிவ்ல மூழ்கிறாதீங்க. நெகட்டிவ்னா என்ன, இந்த மாதிரி அந்த வார்த்தையை பொறுத்துக்க முடியாம என்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்கன்றீங்க. எல்லாரையும் அசிங்கப்படுத்துறாங்க எல்லா விதத்திலையும். அந்தந்த ஸ்கேல் இருக்கு. உங்களை என்ன அசிங்கப்படுத்தினாலும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னை யார் அசிங்கப்படுத்த எனக்கு தான் தெரியும். அந்த வார்த்தை பின்னாடி பேசினது, நம்மளை புல்லிங் பண்ணது அத்தனையும் அவர் கோ த்ரூ ஆயிருக்கிறாங்க. ஆனா எனக்கு இது 2020 நடந்திருந்தப்பையும் சரி, அதை நான் கோ த்ரூ ஆகி வெளியில வரதுக்கு எனக்கு சில காலம் ஆனாலும் எந்திரிச்சு வர நம்மளால முடியும்ன்றதை நான் சொல்றேன். இது ஜெயம் ரவிக்கு மாத்திரம் இல்லை, இந்தியாவில் உலகத்துல இருக்க அத்தனை மனிதருக்குள்ளேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அப்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க நேரம் என்ன பண்ணாலும், ஒரு நாள் பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க, 10 நாள் பண்ணுவாங்க, ஏன் 1 வருஷம் பண்ணுவாங்க, 2 வருஷம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம காதே கொடுக்கல, நம்ம லிசனே பண்ணல, பதிலே சொல்லலன்ற போது, வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ண நாய் குலைச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் நினைச்சிருந்தோம்னா அந்த நாய் என்ன பண்ண குலைச்சிட்டு போயிடும். பெரிய யானை போயிட்டே இருக்கும், அது பெரிய ஒரு திரும்பி அடிச்சுன்னா ஓடி இருக்கு, அது செத்தே போயிடும். ஆனா குலைச்சிக்கிட்டே இருக்கும், அது திரும்பியே பார்க்காத அது பாட்டு போட்டுக்கிட்டே இருக்க ராஜ நடையில அது போகும். ஆனா அது போற திசை போய் திரும்புற வரைக்கும் அதுக்கப்புறம் அது வேலையை பார்க்கும். நம்மளோட வேலை திசையை நோக்கி போறது, நம்ம தேர்ட் ப்ராசஸை பத்தி போக்குறது. இங்க நீங்க பணம் பேர் புகழ ஆல்ரெடி அடைஞ்சிட்டீங்க. ஆனா இங்க நம்ம செய்ய வேண்டியது, நீங்க சொன்னீங்கல்ல, என்னோட விஸ்காம், என்னோட டைரக்ஷன், என்னோட கதை, என்னோட ஸ்கிரீன் பிளே, இப்படி உங்களுக்குள்ள இருக்க டேலண்ட், நேரம் அந்த டேலண்ட்டை உச்சத்துல போயிருக்கணும். மணிரத்னனுக்கு மேல நம்ம போயிருக்கணும். நம்மளோட டேலண்ட்டை பாட்டு உலகம் வைக்கும் போது இந்த சுத்தி இருக்கிற சுத்தி இருக்கிற ப்ராப்ளம் உங்களை நோக்கி கிட்டவே வர முடியாத சூழ்நிலை இருக்கும். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்ம சிஎம் சார் வந்து பல பேர் இன்னும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குமே ரிப்ளை பண்ணல, எந்த விஷயத்துக்கும் ரிப்ளை பண்ணல. அவர் இப்ப இல்ல, அப்பையிலேருந்து அப்படிதான் இருக்கிறாப்புல. அவரை பத்தி ஒரு கான்ட்ரவர்சியா சொன்னாலும் சரி, படத்தை பத்தி சொன்னாலும் சரி, அப்படி இப்படின்னு எது சொன்னாலும் அவர் வந்து சைலண்டா இருக்கிறாரு. அது வடிவத்துல கொடுத்துறாரு, செயல் வடிவத்துல அவர் செய்யற ரிசல்ட்டை காமிச்சுறாரு. நீ இப்படி சொன்னல, இந்த பாரு ரிசல்ட்டை பாருன்றாரு. அப்படி பேசினவங்க எல்லாத்துக்கும் ரிசல்ட் சிஎம். அதுக்கு என்ன வேணா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற மைண்ட் செட் வேணா இருக்கலாம். உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கு சேர்த்து சிஎம் அவர் தான். இந்த கட்சி அந்த கட்சி யாருக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா வேற வழி கிடையாது, அவர் தான் சிஎம். ஜெயிச்சிட்டார்ல. நீங்க சொல்லலாம், உடனே வந்து எல்லாரும் சொல்லலாம், சார் 65% அவர் வரல, 35% தான், என்ன வேணா இருக்கட்டுங்க. அந்த இதுக்குள்ள வர முடியல யாராலையும். சுனாமி அடிச்ச மாதிரி இருக்குல்ல, பெரிய கட்சியே வந்து உடஞ்சி போய் நிக்குதுல்ல. ஒரு கட்சி உடஞ்சது, இன்னொரு கட்சி இப்படி போயிட்டு தானே இருக்கு. அது காரணம் என்னன்னா, அவர் மென்டல் ஸ்ட்ராங். இன்னும் ஒரு ப்ராப்ளம் இல்லாம நினைக்கிறீங்களா? தீவிர ப்ராப்ளம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இந்நேரம் கூட இருக்கிறவங்க, சார் உங்களை இப்படி பேசுறாங்க சார், இப்படி பேசுங்க சார் அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப அவர்லாம் ரியாக்ட் பண்ணார்னா தாங்குமா? தமிழ்நாட்டு நம்ம விஷயம் தாங்குமா? திருப்பி தேர்தல் அது இதுன்னு இதை குரல் காயணும்னு பல பேர் நிற்பான். எதிர்கட்சியில இருந்து இன்னொருத்தனை இங்க இருக்கிறவனே கூட எல்லா வேலையும் எட்டப்பா வேலை நடக்க தான் செய்யும். அவர் எல்லாமே தெரிஞ்சனாலதான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கிறார். இந்த பிரச்சனையும் இருக்கும், எல்லாமே தெரிஞ்சனாலதான் சிஎம்மா இருக்கிறாங்க. அப்ப சினி ஃபீல்ட்ல நீங்க இப்ப இருக்கும் போது ஜெயம் ரவி இந்த மாதிரி கேரக்டர்ல நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. உங்களுக்கு வைஃப் ரூபத்துல வராங்க, சில பேருக்கு வேற வேற ரூபத்துல வராங்க, வேலை பார்க்குற இடத்துலயும் வராங்க. பல பேருக்கு வந்து பல பிரச்சனைகள், ஒரு கல்யாணம், ஒரு வைஃபுக்கும் வருது, ஹஸ்பண்டுக்கும் வருது, பிசினஸ் பண்ணும் போது பல பிரச்சனைகள் வருது. எதிரிகள் எங்கேருந்து யார்கிட்ட இருக்காங்களே தெரியாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே சில பேர் இருப்பாங்க. அதையும் நம்ம சமாளிச்சு வந்துதான் ஆகணும். இங்க எல்லாருமே யூனிக்கான பர்சன். எப்படின்னு நான் சொல்றதுதான் ஒரே விஷயம், உங்க எண்ணத்தை தாட்ஸை கரெக்டா வச்சிருந்தா, உங்க ஸ்ட்ராங்கா பிலீவ்னஸ் உங்க மேல வச்சிருந்தா, எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் நீங்க எந்திரிச்சு வந்துருவீங்க. வாடான்னு வந்துருச்சிருவோம். நம்ம பிடிச்சி நம்மளே தான் எந்திரிக்கணும். இங்க உங்களை கையை பிடிச்சி யாரும் வரமாட்டாங்க. சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க. அது அரசு நம்மளுக்கு வேலை பார்க்குற வேலைக்காரங்களோ இல்லை நம்ம அரசு அதிகாரி நம்மளுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கிறோமோ அவங்க வேணா அது பண்ணலாம். அதுவும் பணத்துக்கான தான் வருவாங்க. உண்மையாக வரணும் கூட ஒரே விஷயங்கள், ஒன்று வைஃப் வருவாங்க, இல்லைன்னா அப்பா அம்மா வருவாங்க. இங்கே ப்ராப்ளமே வைஃப், இங்கே ப்ராப்ளமே சில பேருக்கு அப்பா அம்மா, சில பேர் கூட பிறந்தவங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவீங்க. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். இப்போ ஜெயம் ரவி சார் பார்த்தா ஒரு விஷயம் ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. எல்லா கூடயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்குள்ள மாத்திரம் தான் இருக்குன்னு நினைக்காது. அவர் எல்லார்ட்டையும் போயிருக்கிறாரு, எதுவுமே ஒரு கரெக்டாக ரிசல்ட் கிடைக்காதுன்னா அட்லாஸ்ட் தனக்கு கொடுத்த சினி ஃபீல்டுக்கு இல்லை இருக்கிற ரசிகர்கிட்ட வந்திருக்காரு.
ஆயிட்டாரு. இப்ப பாதி பேரு சப்போர்ட் பண்றாங்க, முக்காசி பேரு ரீல்ஸ்காண்டி அவரை அசிங்கப்படுத்தி பேசுறாங்க, சில பேர் வந்து தான் வியூஸ்காண்டி எதெல்லாம் பேசுறாங்க. இங்க வந்து ஒருத்தர் காயப்பட்டு இருக்கும்போது நம்மளை அவரை இதை வச்சு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்னும் தேத்த முடிஞ்சா தேத்தணும், இல்லைன்னா சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல இருந்து நம்மளுக்கு நான் இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறேன் லெசன், ஏன்னா இது நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கோ த்ரூ நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொன்னு ப்ரெஷரை ஃபுல்லா ஏத்தி குக்கர் மாதிரி வச்சுக்காதீங்க, விசில் அடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, வெடிக்கிறாங்க. இது எல்லாருக்குள்ளயும் நடக்குது. ஏன் அந்த விசில் அடிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும்? முடிஞ்ச அளவுக்கு பேசிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கலையா பிடிச்சு வைக்கிறதோட விட்டுறணும். அது யாரா இருந்தாலும், அது பெத்தவங்க இருந்தாலும் சரி, வைஃபா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த மனுஷன் கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும் விட்டுருங்கன்றேன். நீங்க பிடிக்க உங்க பாசத்தை புரியாம எட்டி உதைப்பாங்க. விட்டீங்கன்னா கீழே தான் போய் விழுவாங்க, ஓடுவாங்க. ஆனா நீங்க பிடிச்ச வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல நல்லபடியா இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க விட்டதுக்கு அப்புறம் எங்க ஓடனே தெரியாம ஒண்ணு ஃபாஸ்டா போய் கீழே விழுந்துருவாங்க, இல்லைன்னா திசையே தெரியாம நிப்பாங்க. இது பல பேர்கிட்ட இருக்கும். அன்னைக்கு உணரும் போது, அது எப்ப வேணா வரலாம், அது நாளைக்கு உணரலாம், எந்த வருஷம் வேணா உணரலாம், இல்ல உணராம கூட வாழ்க்கை போகலாம். அது அவங்க கர்மாவா இருக்கும். நம்மளோட வேலை, இந்த ஜென்மத்துல நம்ம பிறந்திருக்கோம்னா வாழ்க்கை சின்னது. ஒண்ணு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளை பக்காவா பார்த்து சில வாழ்க்கையை வாழணும், நம்மளை தேத்தி வாழ தெரியணும். சில பேருக்காண்டி நம்ம வாழணும், மற்றவங்களுக்காண்டி வாழணும். இங்க பிறந்ததுக்கு உங்க சுயநலத்தையும் இல்லாம பொதுநலமும் ரொம்பவும் இல்லாம மனுஷனாக இருக்க பாருங்க. நான் சில நேரத்தில் நான் மனுஷனாக சில நேரத்தில் இருப்பேன், இங்கிட்டும் போக மாட்டேன், அங்கிட்டும் போக மாட்டேன். என் வேலை என்னோடது, நான் சாப்பிட்றதும் தூங்குறேன், என் ஒய்ஃபை பார்ப்பேன், என் குழந்தைய பார்க்கறது. மித்தவங்க பார்க்குறேன், ஹாய் பாய், நீ என் வீட்டுக்கு வா, இல்லை எனக்கு வேலை இருக்கு. இப்படி சில நேரம் எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும், என்னை பற்றி தப்பாக பேசினவங்களும் சில பேர் கூப்பிட்டாலும் அவர் லிமிட்டேட் வந்து வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போ நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா, நம்ம கதவை திறந்து விடாத வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி சில உறவுகள் நீங்க விடாத வரைக்கும் யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. உங்களோட பர்சனல் லைஃப ரொம்பவும் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, உங்களோட சீக்கிரட்டை வெளியில சொல்லாதீங்க. இத மைனஸ் பாயிண்டா வச்சு சீன் ஃபீல்ட்ல வேற வழியெல்லாம் அவருக்கு தெரியுது. ஆனா நம்மெல்லாம் வந்து பெருசா அது கிடையாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அவரை எங்கெங்கெல்லாம் அடிக்கணும், அந்த 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 ஃப்ரெண்டை வந்து எந்தெந்த அளவுக்கு பண்ணி பிரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றது, அவங்களுக்குள்ளதான் தெரியும். ஆனா நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு இப்ப அவசியம் இல்லை. பல பேர் கியூரியாசிட்டில அங்க என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு. உங்க வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, உங்களை சுத்தியே அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குங்க, நாளை காலை இஎம்ஐ கட்டணுங்க, அந்த பிரச்சனை இருக்குங்க, வீட்டு வாடகை கொடுக்கணுங்க, கரண்ட் பில் கட்டணும், இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் போது இந்த விஷயத்த நாம ஏன் எடுத்துக்கணும்? இன்னும் போதாத குறையில் பல பேர் பாலிடிக்ஸ், அவங்க சிஎம் ஆயிட்டாரு, மினிஸ்டர் ஆயிட்டாரு, அவர் ஊருக்குள்ள இன்னும் உட்காந்து டீ கடையோ பால் கடைகளையோ வெளியில லோக்கல் மார்க்கெட்லயோ இதை பத்தியே இன்னும் பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு கார் கொடுத்து வீடு கொடுத்து அங்கங்க போயிட்டு இருக்காங்க. அந்த எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு மாசம் ஆனா 1.5 லட்சத்துக்கு மேல சம்பளம். நம்மளுக்கு பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். போன ஆட்சி பிடிச்சிருக்கு, இந்த ஆட்சி பிடிக்கல, இல்லை போன ஆட்சி பிடிக்கல, இந்த ஆட்சி பிடிச்சிருக்கு, எல்லாமே இருக்கட்டும். நீங்க வேலை செஞ்சாதான் உங்க வீட்டில் இருக்க முடியும். நீங்க கரெக்டா வேலை செஞ்சாதான் உங்களுக்கு கம்பெனில சம்பளம் கொடுப்பாங்க. நீங்க இன்னைக்கு வேலை செஞ்சாதான் உங்க பிசினஸ் நடக்கும். இப்படி நிறைய விஷயம் இருக்கு உங்ககிட்ட. நம்ம முதல்ல நம்ம விஷயத்த கரெக்ட் பண்ணுவோம், ஊரை நம்ம கரெக்ட் பண்றது அப்புறம் பார்ப்போன்றது என்னோட தாட். அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது மற்றவங்களுக்காண்டி இல்லை, எனக்காண்டி நான் பண்றேன். இது பேசி நான் ஃபர்ஸ்ட் பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் வியூவர் நான் தான். அப்போ எனக்கு அது பிடிக்குது, நான் அதுல தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல பண்ண வேண்டியது, இந்த மாதிரி ஈகோ பிரச்சனையில இந்த மாதிரி கத்துற இடத்துல எல்லாம் தப்பு நம்ம கட்டியும் இருக்கு. ஒன் சைட் பேசுறதுனால நான் நல்லவன் கிடையாது. நான் யாரை தப்புன்னு சொல்றேனோ அவங்களும் பக்கத்துல உட்கார வச்சு பேசணும்னு நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலையும் ரெண்டு பேரையும் வச்சு பேசி, எப்படி கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜு வந்து நம்மளை பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ, ப்ராப்பரா ப்ரூஃபை கொடுத்து கரெக்டா நம்ம நிரூபிக்கும் போது நியாயம் எதுன்னு சொல்றாங்களோ அது மாதிரி இருக்கணும்னு நான் சொல்றேன். அப்ப நான் ஒரு ஆள் சொல்றதுனால எல்லாமே ரைட்டுன்னு கிடையாது. இங்க நான் எதா தப்புன்னு சொல்றேன்னா அந்த தப்பான பர்சன் இங்க கூட இருக்கணும். சில இடத்துல ரொம்ப அந்த பாயிண்ட் அவுட் பண்ற இடத்துல நம்ம எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கும், வர முடியாது. சில வாழ்க்கையில நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நிரூபிக்கணும்ன்ற நேரத்தில் நம்ம நிரூபிச்சிடலாம். அதுக்கு ஒரே ஒரு வழி, பவரே ஒண்ணுன்னா சைலண்டா இருக்கிறது, நம்மளே முதல்ல காயப்படுத்தாம இருக்கிறது. அந்த கையில வெட்டியிருக்கேன் அப்படி இப்படின்றாங்க சார், இருக்கிறதே வாழ்க்கை. நம்ம வந்து கொஞ்சம் வாழ்க்கை சார். இது இந்த தாட் வந்து எல்லாருக்குமே வரும். எல்லாருக்கும் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது, நம்ம ஒழுங்கா போயிட்டு இருக்கும் போது எரிமலை வெடிக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த
தாட் தோணும். ஆனா அது அது ஒண்ணு கிடையாது. கடவுள் கொடுத்ததே வந்து மரணம்ன்றது ஒரு கிஃப்டட் தான். ஆனா அது வர நேரத்துல அவர் கொடுப்பாரு. அந்த கிஃப்டட் மரணத்தை வம்படி இழுத்தோம்னா வேற எதையாவது செஞ்சு விட்டு மொத்தமா சோலி முடிஞ்சிடும். சோலி முடிஞ்சதுன்னா உயிர் தான் போகும். ஆனா ஒட்டுமொத்தமான நம்மளோட எல்லா விஷயத்துமே போயிடும். அதுக்கு பதிலா நிதானமா இந்த பூமியில பிறந்ததுக்கு என்ன வேலைன்னு பாருங்க. இப்ப நீங்க வைஃபை பார்த்தோம், முடியல. குழந்தைங்களும் முடியல. அப்ப இப்போ நீங்க இருக்கிற ஃபீல்டுக்கு என்ன செய்யலாம்? எக்ஸ்ட்ரீம் போங்களேன். ஏன் ஆஸ்காருக்கு மேல போங்களேன். நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல சாதிக்கலாமே. நீங்க சாதிக்க சாதிக்க அவங்களுக்கு கோவம் வர 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 அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு கத்துனாலும் அவங்க இப்போ வேணா ஸ்டேஜ் போட்டு என்ன வேணா யார் வேணா பண்ணலாம். அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ல பண்ணலாம். நீங்க வளர 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 இப்ப எப்படி சிஎம் போய் உட்கார்ந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்தீங்கன்னா அவங்க என்ன பேசினாலும் சுத்தி இருக்கவங்க காதுல உழுகவே உழுகாது. நீங்க ஜெயிச்சதுதான் மத்தவங்களுக்கு தெரியும். நீங்க ஜெயிச்சதா அவங்களுக்கு சொல்லுவாங்க. இங்க செய்ய வேண்டியது நம்ம காமா இருந்து நம்ம காயப்படாம நம்ம வேலையை நம்ம பண்ணணும்னு நான் சொல்றேன். பண்ணிக்கிட்டே இருப்போமே. எனக்கு அந்த வழி இருக்கு. சேம் ஜெயம் ரவி சார் மாதிரி நான் எக்ஸ்ட்ரீம் ஒரு வாட்டி கத்துனப்ப யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் 2023 ஜூலை 19 அன்னைக்கு யோசிச்ச வீடியோ சேனல் இது. இந்த 3 வருஷம் ஸ்ட்ராங்கா நின்று நான் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். வீஸ் போது போல பாக்குறீங்க பார்க்கல. என் வேலை பண்றது. நான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு சர்க்கிள்ல இருந்து என்னோட சர்க்கிள்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களா என்னை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்றாங்கல்ல, நீ இந்த மாதிரி வீடியோ பண்ற, நீ இந்த மாதிரி பேசுவ, நீ ஒன்ட்டு இந்த மாதிரி இருக்கான்னு. நான் யாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணல, யாருக்குமே நான் சொல்லல. இதுதான் நம்மளோட சக்சஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னும் நம்ம போகலாம். கிளாஸஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கிறது, இப்படி நான் பண்ணிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. யாராலையுமே பண்ண முடியாதுன்றத நான் சொல்ல மாட்டேன். ஆனா நினைச்சா பண்ணலாம். ட்ரை பண்ண மாட்டாங்க சில விஷயத்தை. என் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதுதான் என் சக்சஸ். என்னோட இலக்கை நோக்கி பெரிய இலக்கு. அதுல ஒன்னா 2 இலக்கை நான் ஸ்டார்ட் பண்ணி அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய இலக்கு இருக்கு. அந்த கோலை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஸ்டேஜில் வரும்போது இது வரலாறு. இப்போ என்கிட்ட யூடியூபே இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா கூட என்னால் நான் இருக்கேன்ல, என் கையில் நான் இருக்கேன்ல, நான் பேசுவேன், திருப்பி ஜீரோலன்னு என்னால் எந்திரிக்க முடியும். இப்படி பல விஷயங்கள் இங்க இருக்குல்ல. என் தாட், இந்த தாட்டை யாராலும் அழிக்க முடியாது. இந்த நல்ல எண்ணத்தை, பாசிட்டிவ் எண்ணத்தை நான் வச்சுக்கிறேன். ஏன் நெகட்டிவ் வச்சு ரிவெஞ்ச் வச்சு அடுத்தவங்களை காலி பண்ணணுன்ற எண்ணத்துல ஏன் பல பேர் இருக்கிறீங்க? அவங்கள ரிவெஞ்ச் பண்ண என்னன்னு ஒரு நிமிஷம் அவங்கள கவுத்தி விட்டு அவங்க வேலை போய் அவங்க பிசினஸ் போய் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணிடுறோம். அடுத்த நிமிஷம் ஒண்ணுமே தெரியாது, உளுந்துருவாங்க. அந்த சந்தோஷம் அது வேணா ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடலாம். அடுத்த நாள் காலை திருப்பி எந்திரிக்கணும் நம்ம. அதுக்கு பதிலா ரிவெஞ்ச், பெஸ்ட் ரிவெஞ்ச் என்னன்னா நீங்க ஜெயிக்கிறத பார்த்து அவங்களா விழுவாங்க. சில பேர் உழுகலாம் மாட்டாங்க, உணர்வாங்க பாருங்க. அதுதான் பெஸ்ட் ரிவெஞ்ச். இவனை விட்டுட்டோமே, இந்த ஹஸ்பண்டை விட்டுட்டோமே, இந்த மாதிரி நல்ல மனுஷனை விட்டுட்டோமே அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நம்ம கிட்ட வரமாட்டோம். அவங்க எவ்வளவு இது வந்தாலும் நம்ம தூரத்துல போயிருப்பாங்க. பக்கத்து வீட்டா கூட இருக்கலாம், மேல் வீட்டை கூட இருக்கலாம். ஆனா மைண்ட் லெவல்ல மனசு எங்கேயோ போய் நிற்கும். அவங்களால கிட்டவே நெருங்க முடியாது. அப்ப அதை பண்ணணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் காமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் சைலண்டா இருக்கேன். சைலண்ட் இஸ் பவர். என் எண்ணத்தை எதுல செலுத்தணுமோ அதை செலுத்துறேன். ஜெயிக்க வேண்டிய விஷயங்களை ஜெயிக்கணும். எனக்கு டெய்லி கஷ்டம் தான் வருது. டெய்லி சில விஷயம் போர் அடிக்குது, எனக்கு பிடிக்கல. இன்னும் எனக்கு மனசுல கஷ்டங்கள் நிறைய வரதான் செய்யுது. ஆனா நான் பண்ற ஒரே விஷயம், வீடியோ ஆன் பண்ணிட்டேன், கேமரா ஆன் பண்ணி செட்டப் பண்ணிட்டேன்னா என் வேலை பேசுறது. ஃபர்ஸ்ட் வீடியோ மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். எடிட் நான் பண்ணி போட்டுட்டு தான் இருப்பேன். இது என் வேலை. இது என்னோட ஜாப் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது எனக்கு இதுதான் டிசைடட் நான் பண்ணி வந்திருக்கிறேன். எனக்கு என்னோடது இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் என்னோடது பேசிய தீரும் நடக்கலாம் அப்படிலாம் சொல்ல. கண்டிப்பாக என்னோடது எக்ஸ்ட்ரீம் நான் ஜெயிப்பேன். அந்த கான்ஃபிடென்ட் என்கிட்ட இருக்கு. அதுக்கு ஸ்டெப்பா நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். விதை போட்டதுக்கு அப்புறம் மாங்காய் இது மரம் வளர்க்குறது எப்படின்னா, நீங்க அந்த மாங்காய் கொட்டையை கீழே போட்டு மண்ணை மூடிட்டு தண்ணியை ஊத்துனீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஊத்திக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. ஒரு ஸ்டேஜில் தான் அது ஆட்டோமேட்டிக்கா அடியில் நிறைய ப்ராசஸ் நடத்து மேலே செடியா மரமா மாறுது. அந்த ப்ராசஸ் வேலை எனக்கு நடந்துட்டு இருக்கு. கீழே எனக்கு அந்த விதைக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அது முளைக்க ஆரம்பிச்சு வளர்ந்து மரமா விச்சமாகும் போது நான் இல்லைன்னா கூட நான் போட்ட விதை வளர்ந்து நிற்கும். அந்த வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜீரோல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம அந்த மாதிரி உங்க இலக்க நோக்குங்க. நீங்க எந்த வேலையோ எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ உங்க வேலை என்னன்றது நீங்க பாருங்க. சுத்தி இருக்கிற மனிதர்களை பார்த்து ஏமாறாதீங்க. உங்களை சில நேரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, சில நேரம் நான் இருக்கேன்னு வாங்க. என்ன வேணா சொல்லட்டும், இங்க இருக்கிற ஒரே ஆளு நம்ம மாத்திரம் தான்.
இந்த பாடி மெக்கானிசம் நம்புங்க, நம்ம ஹெல்த்தா இருக்கணும்னு நம்புங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு நம்புங்க. சில விஷயம் நம்மளே இது பாருங்க, சில ஈகோ விட்டுருவோம், சில பேரை மன்னிக்க தேவையில்ல, மறந்துடுவோம். உங்களுக்கு கோவம் இருக்கா? எனக்கெல்லாம் சில பேர் மேல கோவம் இருக்கு, அவங்களெல்லாம் மறந்துட்டேன், அவங்கள மன்னிக்கல, மறந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவங்க நினைவுகளே இல்லை. பெட்டர் அதை பண்ணிட்டு போயிடுவோம். நீங்க என்ன கேட்ட எதுக்கு சார் மன்னிக்கணும்னு கேட்பேன். நான் மன்னிக்க சொல்லி மறக்க சொல்றேன்னு விட்டு தொலைவோமே. நம்ம பார்த்து நடக்கும் போது அவன் கோடி கணக்குல ரூபா வச்சிருக்கானா, நம்ம அதுக்கு மேல வருவோம்னு நம்புங்க. அந்த கோடின்னு சொல்றதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு. சில பேர் 1 கோடி 2 கோடி 10 கோடி 100 கோடின்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. சார் ஜிஎஸ்டி பிடிச்சிருவாங்க, டாக்ஸ் பிடிச்சிருவாங்க, முதல்ல அக்கௌண்ட்டுக்குள்ள வரட்டுங்க, 1 லட்சமாவது அக்கௌண்ட்டுக்குள்ள வரட்டுங்க அப்படின்னு என்ன வாங்க. நீங்க பெருசா நினைச்சாதான் உங்களை நோக்கி சில விஷயம் பெரிய விஷயமா நடக்கும். நீங்க சின்ன சின்னதா யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வராது, கஷ்டம் அப்படி இப்படின்றதெல்லாம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா முடியாது. நம்ம பெருசா நினைப்போமே, வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளை வருத்திக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. யாரும் இல்லைன்னு நினைக்காது. நீங்க உங்களுக்கு இருக்கிறீங்க, நீங்க நம்புங்க. இந்த ஃபேஸை வச்சுதான் நிறைய விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஜெயம் ரவி சார் நிச்சயமா நீங்க பாப்பீங்கன்னா இதுல ஜெயம் ரவி சார்னு சொல்றோட உங்க ரவி மோகன் தான் பிடிக்கும். ரவி மோகன் சார் இந்த மூஞ்சியை வச்சுதான் நீங்க பண்ணிருக்கிறீங்க. உங்க மூஞ்சி நீங்க ஃபீல்ட்ல ஜெயிங்களேன். நீங்க இந்நேரம் எனக்கெல்லாம் கமலஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும்னா அடுத்து உங்களே சில விஷயத்துல எனக்கு பிடிக்கும். காரணம்னா சில நேரம் உங்க ஹேர் ஸ்டைலும் அவர் ஹேர் ஸ்டைலும் சில நேரம் ஒரே மாதிரி இருக்கும். அவர் பழைய படத்துல காதல் பரிசுல இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கும். அந்த டான்ஸ்ல இருந்து, அந்த நடக்கிற நடையில இருந்து, அந்த பாடி அந்த இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும்ன்றது எனக்கு பிடிக்கும். அவர் படாத கஷ்டங்களா? நீங்க சினி ஃபீல்ட்லயே உங்க ஃபீல்டுக்குள்ளேயே அவ்வளவு பேர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. ஆனா அவங்க அந்த காயத்துல இருந்து மருந்து என்னன்றது இது பண்ணிட்டாங்க. தான் ஃபீல்ட நேசிச்சதே அது அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். நீங்க ஒரே உங்க மாமியாருக்கோ உங்க ஒய்ஃபுக்கோ உங்க குழந்தைக்கோ நீங்க பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. யாருக்குமே நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கோர்ட் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், அதை விட்டுருங்க. வக்கீல் பார்க்கட்டும், ஜட்ஜி என்ன கொடுக்கட்டும். நீங்க பண்ண வேண்டியது இன்னில இருந்து உங்க வேலையை பண்ண ஆரம்பிங்க. உங்க நடிப்பு தொழில பண்ண ஆரம்பிங்க. கஷ்டம்தான், பண்ண ஆரம்பிங்க. அதுல கொடுங்க உங்க எஃபெக்ட. நீங்க டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுல பண்ணுங்க. அந்த கதையில கொண்டு வாங்க, அது உயிர் கொடுங்க. உங்களோட எண்ணத்தை அதுல பிரதிபலிங்க. பல பேரை உருவாக்குங்க. நீங்க ஒரு விச்சமா இருங்க. உங்க கிட்ட இருந்து பல பேர் வளர்ந்து வர மாதிரி செய்யுங்க. அதுல வரும் பாருங்க. அதை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை வாழ்த்துவாங்க பாருங்களேன். நீங்க அங்கதான் நிப்பீங்க. அங்க யூனிவர்சல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை உங்க வேலையை பண்ணுங்க. உங்க சுத்தி இருக்கிறவங்க சில பேரை வளர்த்து விடுங்க. உங்க தாட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க. இப்போ இருக்கிற ஃபீல்ட்ல நல்ல ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் எடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த மாறுதல் பண்ணுங்க. நான் என்னத்த பல பேர்ட்ட சொல்லுவேன், சார் நீங்க பேசாம மியூசிக் கத்துக்கோங்க, அது கத்துக்கோங்க. நீங்க ஃபீல்டு ஃபீல்டு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க. உங்க கையில நிறைய இது இருக்கும். அது என்னன்றது ஒண்ணு எடுங்க. அந்த ஒரு விஷயத்த கதவை மூடிக்கிட்டு என்ன திரும்ப சொல்றாங்க ஒருத்தவங்க, ஒரு நாள் சும்மா இருங்கன்றாங்க. சும்மா இருக்குன்னா என்ன? போனை ஆஃப் பண்ணிடுங்க. உங்க சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுங்க. யாரும் உங்களை கான்டாக்ட் பண்ற முடியாம ஒரு நாள் இருந்து பாருங்கன்றாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஆனா ட்ரை பண்ணி பாருங்களேன். இது சைக்காலஜி மெத்தட்ல உங்களை ட்ரெயின் பண்ணும். ஆனா உங்களுக்கு ஒரு 8 hours கழிச்சு உங்களை காம் பண்ணும். ஒரு புக்கை படிக்கணும்னா என்ன பண்ண சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சுட்டு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு, கதவை சாத்திட்டு லாக் பண்ணிட்டு, நீங்க உள்ள உட்காந்து வெளியில லாக் பண்ணிட்டு நீங்க திறந்து போற அளவுக்கு உட்காந்து ஒரு புக்கை ஒரு 3 மணி நேரம் படிங்கன்றாங்க. உங்களால 2 செகண்ட் கூட உங்களால் படிக்க முடியாது. ஆனா ஒருத்தர் உட்கார்ந்து கண்டினியூவா உட்கார்ந்து ஒரு புக்கை படிக்க ஆரம்பிச்சாருன்னா அவங்க கவனத்தை இதுல செலுத்தும் போது என்ன ஓட்டங்கள் இருக்கோ போயிடும். இதுக்கு பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வேலையோ அதுக்கு நிறைய தெரப்பி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல கொஞ்சம் போய் ஆட்டோமேட்டிக்கா, தெரப்பினா உடனே தப்பா எடுத்துக்காதீங்க. அதுல சில எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, சில பேர் ஃபுட் ஹேபிட் சொல்லுவாங்க. சில விஷயங்களை நீங்க பண்ணும்போது அதுல இருந்து ஓவர் கம் பண்ணலாம். சில பேரோட ஸ்பீச்சை கேட்கலாம். அதுல இருந்து ஓவர் கம். மியூசிக்னால சில பேர் மாறும். அந்த ஹார்மோன், அந்த பிளட் அதுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை மாத்தணும்னு வாங்க. அதுக்குள்ள அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணும்போது சில விஷயங்கள் அந்த கோவம் விட்டு போகும். சப்போஸ் ஆல்கோஹால் எடுத்துருந்தோம், அதை அவாய்ட் பண்ணிடணும். எதெல்லாம் தப்பான விஷயம் நம்மளுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு பியூரிட்டியா நம்ம இருக்கணும். அதுக்குள்ள போனாலே மாறும். சைக்காலஜி படி நம்ம நிறைய விஷயத்த நம்ம நினைச்சா, இதுக்கு டாக்டருக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம நினைச்சா பண்ணலாம். உங்களுக்கு ஐடியா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க விஸ்காம் பண்ணிக்க உங்களால ஸ்டோரி எழுத முடியும்னா, ஒரு மனிதனை பத்தி உங்களால் எழுத முடியுதுன்னா உங்களே மாத்துறதுக்கு உங்களால முடியும். அப்ப எல்லாரும் நினைச்சாலும் எல்லாரு கையிலும் அந்த டூல் இருக்கு. நிதானமா கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உங்க பிரீத்திங்கை யோசிச்சாலே அந்த நிதானம், அந்த ஒரு செகண்ட், அந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்பை நம்ம பார்த்தோம்னா ஜெயிச்சிடலான்றாங்க.
சார் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க கண்ணில் படலைன்னு நினைக்கிறேன். யாருன்றது யோசிங்க. நம்பிக்கையா இருங்க. நான் ஈஸியா சொல்லிடலாம். அடிப்பட்டவனுக்கு தான் வலி தெரியும். சும்மா உட்காந்து பேசுறவனுக்குலாம் நடக்க தெரியாது. ஆனா இதை விட்டு வந்துதான் ஆகணும். இதை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும். இந்த கேஸ் அது இது பார்ட்டி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற விஷயத்த பேட்டர்னை மாற்றி பண்ணுங்க. பேட்டர்னை மாற்றிங்கன்னா ஹேபிட் மாறும். ஹேபிட் மாறுச்சுன்னா உங்களோட தேர்ட் ப்ராசஸ் மாறும். தேர்ட் ப்ராசஸ் மாறுச்சுன்னா உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். தப்பான உங்கள் எனர்ஜியை வீணாக வேற விஷயத்துக்கு ட்ரைன் பண்ணாதீங்க. எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. கோவத்தை வேற ரூபத்தில் காமிக்கலாம். நம்ம ஜெயிக்கிறதுல காமிக்கலாம். நம்ம வெறித்தனத்தை அதில் காமிப்போம். இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருக்கிறவங்க உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்றது பெரியவங்க சொல்லுவாங்க. நானும் திருப்பி சொல்கிறேன், உங்களை அழிக்கணும்னு யாரெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. நீங்க உங்களை பார்த்துட்டு நீங்க நின்றுட்டீங்கன்னா அவங்க அழியறதை நம்ம பார்க்கலாம். ஆனா அது தேவையில்லைன்னு. அது எதுக்கு? அது என்ன நம்மளுக்கு ஒரு படமா? அதை பார்த்து நம்ம ஏன் சந்தோஷம்? சில பேர் கஷ்டப்படுறது நம்ம ஏன் இதாகணும்? விட்டுருவோம், ஒதுக்கிடுவோம், தூக்கி போட்டுருவோம் அந்த மனுஷனை. உங்க பையங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு காலத்துல வருவாங்க. நீங்க யாருன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். அதை அழிக்க முடியாது. ஆனா தேடி கண்டிப்பா வருவாங்கன்றது நான் இங்க இருந்து சொல்றேன். ஏன்னா உங்க ஆத்மா இது உங்க கண்ணுல அவ்வளோ தெரியுது. நீங்க கண்டிப்பாக உங்க பசங்க வருவாங்க. வெயிட் பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி எண்ணத்துல பல பேர் இருந்தீங்கன்னா முதல்ல இதுல இருந்து வெளிப்படுறதுக்கு யோசிங்க. இந்த விஷயத்தை மென்டலி ஸ்ட்ராங் பண்ண ஜெயிச்சிடலாம். இப்போ நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யாரெல்லாம் மென்டலி ஸ்ட்ராங் இல்லையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.